உங்களுக்கு நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் வந்து நான் ஷேர் பண்ணிட்டா? யாராவது உங்க மின்னுக்கு வந்து கண்ணு வந்துதா இப்படி இப்படி இங்க மேல கீழயும் அப்படி இங்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா, அவங்களோட மைண்ட் வந்து நேரா இல்லன்னு அர்த்தம். அதாவது வந்து அவங்க என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. அதாவது வந்து அவங்களோட மைண்ட் வந்து அப்படியே பரபரப்பா இருக்கு. ஸ்டேபிளா இல்ல. அப்படியே அலமோதிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? இதுவே யாராவது உங்க கூட பேசும்போதே இப்படி ஓரமா சைட்டா நின்னுகிட்டு பேசுறது, இப்படி பேசுறது, இப்படி சைட்டா பார்ப்பாங்க தெரியுங்களா? அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அதிக ஞாபக சக்தின்னு அர்த்தம். நீங்க என்ன பேசுறீங்களோ, அத எல்லாமே மைண்ட்ல வச்சுக்குவாங்க. நாளைக்கு நீங்க வந்து எத சொல்லும்போது, "நான் அப்படியா சொன்னேன்" அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, "இல்ல, நீ அதான் சொன்ன" அப்படின்ட்டு வந்து அவங்க சொல்லுவாங்க. அது எப்படி தெரியுமா சொல்லுவாங்க? "ஆமா, நீ சொன்ன" அப்படின்னுவாங்க. சைட்டா பார்ப்பாங்க. சைட்டா பார்க்கறதுனால வந்து அவங்களுடைய அறிவு வந்து ரொம்ப கூர்மையா இருக்கும். இதுவே யாராவது வந்து உங்க கூட வந்து பேசும்போதே, "அ அது வந்துங்க அது வந்துங்க, நான் ஒண்ணும் சொல்லலையே" அப்படின்ட்டு. இந்த லெஃப்ட் சைட்ல பார்த்தாங்கன்னு வச்சுக்கங்களேன், அவங்க பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? யாராவது வந்து உங்க கூட பேசும்போது இந்த லெஃப்ட்ல கண் இப்படி வச்சுக்கிட்டு பேசுனாங்கன்னா, அவங்க சொல்ற அந்த ஹோல் ஸ்டேட்மெண்ட்டே வந்து ஃபேக், லை. சரிங்களா? இதுவே அவங்க இப்படி ரைட் சைட்ல பார்த்துட்டு, "இல்லையே, நான் அப்படி சொல்லலையே" அப்படின்னு சொன்னாங்கன்னா, ரைட் சைட்ல பார்த்தாங்கன்னா வந்து, அவங்க உண்மைய சொல்றாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? உங்ககிட்ட பேசும்போது கண்ணு வந்து மேல பார்த்துக்கிட்டு பேசிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன், அவங்க ரொம்ப யோசிக்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஐ சைக்காலஜி வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது ஒரு பிசினஸா இருக்கட்டும், உங்க ஃப்ரெண்டா இருக்கட்டும், இல்லன்னா உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டா, உங்களோட பாய் ஃப்ரெண்டா இருக்கட்டும், அவங்களோட கண்ணு பார்த்து பேசுங்க. சரிங்களா? கண்ணு பார்த்து பேசினா அவங்க உண்மைய பேசுறாங்களா? பொய் பேசுறாங்களா? என்ன மாதிரி மனநிலையில இருக்காங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் உங்கள ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட்ல வந்து நான் உங்கள சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் கார்த்திக்.